ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷ ராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான மார்ச் மாத ராசி பலன். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது இந்த மாதம் எப்படி நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக நகர்த்தணும். அவசரப்படக்கூடாது, வேகம் கூடாது. அந்த வேகம் இருந்தாலும் விவேகமான வேகம் வேணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும், எல்லா விஷயம் சகலமான விஷயத்துலையும். முதல்ல உங்களோட உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக அந்தந்த டேட்டுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுன்னு போங்க. ஆனால் பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல உங்களோட பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்றார். உச்சம், குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். உச்சமடைந்த சுக்கிர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கார் 10ஆம் இடத்துல. கர்மச்சனி நிறைய பேருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இது வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தந்தையாரோ இல்லை தாயாரோ கொஞ்சம் தவறுற மாதிரி, அதாவது அவங்களுக்கு கர்மகாரியம் செய்கிற மாதிரிலாம் வந்துடுது. விரயங்களும் நிறைய செலவுகள். அந்த வகையில் உச்சமடைந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்றார். 15/3/2026 உங்களோட சகாயாதிபதி, அதாவது உங்களோட முயற்சி ஸ்தானத்து அதிபதி சூரிய பகவானும் சேர்ந்துடுறார். ஜீவனம் அப்படிங்கும்போதே சூரிய பகவான் வளம் நிற்கிறது திக்பலம். திக்பலம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறவா உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறா அப்படின்னா, பரபரப்பான ஒரு வேலை பலுவைத்தான் கொடுப்பார். இந்த வேலையை முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வேலை, சரி கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்கிக்கலாம்னா முடியாது.
வேலை அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பளு இருந்தால் கூட இந்த மிதுன ராசி என்பவர்கள் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான், அதே சமயம் சுகாதிபதி அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். யாரோட? செவ்வாய், ராகு, வக்ர புதன், அதான் உங்களோட ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார். சகாயாதிபதி சூரிய பகவான். அப்ப 15ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் செவ்வாய், வக்ரபுதன், ராகு, இவங்க அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு மன குழப்பத்தை அகற்றி ஒரு தெளிவை கொடுப்பார். எப்படின்னா எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான திட்டமிடல். இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு அதுதாங்க மெயின். சூப்பர். அதுதான் ஃபஸ்ட்டு தேவையே. என்னன்னா நம்மளுடைய 1008 வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த டயத்துக்கு அது செய்யணுங்கிறது தான் முக்கியம். எது அந்த நேரத்துக்கு செய்யணுமோ அந்த நேரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் 20ஆம் தேதியிலேருந்து, அதாவது மார்ச் 20லேருந்து உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம். அறிவு இன்னும் அதிகமாகும். பொறுமையாக வேலை செய்வீங்க. அதுக்கு தான் சொன்னேன், பொறுமையாக வேலை செய்யுங்க. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்தானத்தில் இருந்தார்னா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு உயர்வு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனாலும் உத்தியோகத்தில் நம்ம எடுக்கிற காரியங்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களோட கலத்திராதிபதி, ஜீவனாதிபதி, இதுவரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் வக்ர கதியில் இருக்கார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வேலையை செஞ்சீங்க, அதுக்கு உண்டான வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா என்னதான் உங்களோட கலத்திராதிபதி ஜீவனாதிபதினாலும் அவர் வக்கரத்தில் இருந்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க. ஏன்னா ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் அப்பப்போ இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். அந்த வகையில் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து அவர் அந்த வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், ரிலீஸ் ஆகிறார். அற்புதம். ஆனால் ஜென்மராசியில் அவர் மிக பலத்தோடு இருக்கார். அப்போ ரொம்ப கேர் எடுக்கணும். அதுக்கு தான் முதல்லையே நான் சொல்லிட்டேன், இதுலேயே சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே, பொறுமை. 9ஆம் தேதிக்கு மேலே பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு மாதம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். யார்? உங்களோட கலத்திராதிபதி. வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை இருக்கும். அதே உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும். இந்த குழப்பமான ஒரு சூழலை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் புத பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். புத்திசாதுரியம் இருக்கும், அதனாலேயே சமாளிப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்களோட முயற்சிகளை உண்டாக்கி கொடுப்பார், சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஏன்னா அப்போத்தான் அந்த முயற்சியோட அருமை நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒன்றும் இல்லை சுவாமி, இப்போ நம்ம ஒரு திட்ட கடன் கேட்க போகிறோம், ஒரு 50,000 ரூபா கேட்கலான்ட்டு போகிறீங்க. போன இடத்துல அவர் இருக்கார். அவர் உடனே என்ன பண்ணுறார்? எப்போ வேணும்னு கேட்குறார். சுவாமி இப்போ கொடுத்தா கூட சௌரியந்தான் அப்படின்னு உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? ஏன்னா கேட்ட உடனே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் திட்டமிடல் யோசிப்பீங்க. ஆனால் இதை கரெக்டாக திட்டமிடக்கூடிய அளவில் இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். என்னென்னா கிடைக்காது, அடுத்த வாரம் வாங்க தரேன். அப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் போய் அது கிடைக்கும் போது அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவே மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் பாக்கியஸ்தானத்தில் ராகு. ஆக சுக்கிர பகவானும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து இருக்கார். அதே சமயம் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். ஸோ பொறுமையாக இந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணி அப்படியே அமைதியாக யோசித்து உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டு அப்படியே போனீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி. வாழ்க்கை துணையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுமாதிரி குடும்ப உறுப்பினர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பொறுமையாக போனாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரி, வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசினியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் குருவால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள் குறையும், குழப்பங்கள் குறையும்.
வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு வாங்க குரு பகவானுக்கு. குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க, அற்புதம். அதேமாரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் போட்டு சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க பண்றதுனாலேயே மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.